உனக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். உன் உள்ளத்திலே குடியிருக்கின்ற இறைவனுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். நீ செலுத்துகின்ற பக்தி அல்லது அந்த பாசம் அப்படிங்கிறது உனக்கும் அந்த இறைவனுக்கும் இடையிலானது. அதை மற்றவர்களால் கணித்து கூறவோ அளவிட்டு கூறுவதற்கோ வாய்ப்பே கிடையாது. போட்டு குழப்பிக்க கூடாது. பக்தி அப்படிங்கிற நெறியில போறோம் அப்படிங்கும் போது உண்மையாகவே இறைவன் மீது அன்பு செலுத்துகின்றோம் என்றால் அந்த அன்புக்கு உடைமையாகப்பட்டவர் இறைவன். அவருக்கு தெரியும் நாம் எப்படி பக்தி செலுத்துகின்றோம், உண்மையான பக்தியா அல்லது போலியான பக்தியாங்கிறது அவருக்கு தெரியும். அதை மற்றவர்களுக்கு நாம் எடுத்துக்காட்ட வேண்டும் என்று நினைத்தல் கூட அந்த இடத்திலே பாவமாகிறது. நான் இவ்வளவு பக்தி செய்கின்றேன் இறைவன் மீது பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே அது அந்த இடத்துல நம்மளை தகுதி இழக்க செய்து விடுகிறது. உண்மையான பக்தியிலிருந்து நம்மை தரம் குறைத்து விடுகிறது. அப்ப அந்த இடத்துல அந்த அகங்காரமும் நமக்கு தேவையில்லாதது. நெற்றி நிறைய விபூதி பூசி இருக்கும், கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கும், எப்பவுமே சிவமந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம், எப்பவுமே சிவனோட அந்த அந்த ஒரு நினைவெளியை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நம்மை விட கீழே இன்னும் பாரு சிவனோட நினைவே இல்லாம இருக்கிறாங்களே நிறைய பேர்னு யோசிச்சிட்டோம்னாலே முடிஞ்சு போச்சு. யோசிச்சுட்டோம்னாவே அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு அவங்கள விட மேலே இருக்கோங்கிற எண்ணம் வந்துட்டாலே அந்த இடத்துல நம்ம ஒரு தடுமாற்றத்திற்கு ஆளாகின்றோம் அப்படின்னு அர்த்தம். யாரை நம்ம ஒப்புமை செய்ய முடியாது. ஒருத்தரோட தோற்றத்தை பார்த்து நீங்க எடை போடவே முடியாது. ஒருத்தரோட உள்ளத்தில் அதிக மகிழ்ச்சியும் அன்பும் குடிகொண்டிருக்கிறது, அவர் உள்ளத்திலே இறைவனுக்கு கோவில் கட்டி வழிபடுகின்றார் அப்படிங்கும் போது அவர் அதை வெளிக்காட்டி கொள்வதில்லை. அவரை பார்த்து நீங்கள் உருவத்தை வைத்து நான் அவரை விட ஒரு படி வேலை இருக்கின்றேனே என்று நினைத்து விட்டாலே அனைத்து முடிந்து விட்டது. மற்றவர்களை நாம் எப்படி ஒப்புமை செய்து பார்க்க முடியும்? நம்முடன் மற்றவர்களை எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் எப்படி ஆராய்ந்து கூற முடியும்? முடியாதல்லவா? அதற்காகத்தான் சொல்லப்படுறது. எப்பவுமே ஆன்மீகத்தில் உண்மையான அன்பு முக்கியம். அந்த அன்பு இறைவனுக்கும் நமக்குமானதாக இருக்க வேண்டுமே தவிர அதை வெளி உலகத்திற்கு காட்டுவதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்து விட்டால் அந்த அன்பு அப்படிங்கிறது ஒரு கபட நாடகம் போலாகி விடுகிறது. அந்த கபட நாடகத்திலே நாம் இறைவன் மீது அன்பு வைத்திருப்பதாக பிறருக்கு காட்டிக்கொள்வதனால் இறைவனின் கருணையை நம்மால் பெற முடியாது. மற்றவர்களுடைய ஒரு அனுதாபத்தை வேண்டால் பெருமாலாம். அடடா கண்டு உயரிய சிவனடியாரப்பா சிவபக்தரப்பான்னு வேணா சொல்லாமே தவிர இறைவனுக்கும் நமக்கும் இடையேயான அந்த உறவு அந்த உணர்வு அப்படிங்கிறது அவ்வளவு உறுதியானதாக இருக்காது. நாம் பக்தியை செலுத்த வேண்டும், பக்தியை காட்ட வேண்டும் என்றால் அது உணர்வு பூர்வமாக இறைவனிடம் காட்ட வேண்டுமே தவிர அதை வெளிப்படையாக மற்றவர்களுக்கு தெரியும் வண்ணம் காட்டுதல் கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. பக்திக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். சிறந்த பக்திக்கு கண்ணப்ப நாயனார் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். திண்ணன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சிவலிங்கம்னே தெரியாது. திண்ணனுக்கு அது ஒரு சிவலிங்கம்னே தெரியாது, ஏதோ ஒரு கல் அவரோட பார்வையில். அதை பார்த்ததுமே என்ன நிழல் இல்லை ஒன்றும் இல்லை இப்படி இருக்கியேன்ட்டு அப்படியே புலம்புற. இப்போ என்ன பண்ணுறது? பக்கத்துல எல்லாம் கேட்கும்போது சொல்கிறாங்க இதுக்கு பூஜை பண்ணணும், இப்படி தண்ணி ஊற்றணும், சாப்பாடு வைக்கணும், எல்லாமே பண்ணணும். இப்போ ஏன் பண்ணலை யாரும்? இப்போ பண்ணணும் அப்படிங்க. அந்த உத்வேகம் பார்த்தா அழுகையாக வருது அவருக்கு. அந்த ஒரு இரக்கம். போறாரு, பூவை பறித்து தலையில் வச்சுக்கிறாரு, தண்ணியை வாய்க்குள்ளே உறிஞ்சிக்கிறாரு, மாமிசத்தை கையில் எடுத்துக்கிறாரு, அபிஷேகம் பண்ணும் வாயில் இருக்க தண்ணியை ஊத்துறாரு, தலையில் வச்சிருந்த பூவை எடுத்து வைக்கிறாரு, தான் கொண்டு வந்த மாமிசத்தை சுவை பார்த்து விட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து வைக்கிறாரு. ஏங்க இதை விட உண்மையான அன்பு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஒரு நாள் அப்படியே பூஜை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த கல்லாக அந்த உறவு இருக்கிறது அல்லவா, சிவலிங்கம்னே தெரியாது இல்லையா, அது ஒரு உயிரா ஏதோ ஒரு பிணைப்பு அந்த இடத்துல என்னமோ ஒரு உணர்வு ஏற்படுகிறது. திடீர்னு கண்ணில் ரத்தம் வருது. இனியாவது கண்ணில் ரத்தம் வந்துருச்சு, யாரோ சொன்னது கண்ணுக்கு கண் கொடுத்தா சரியாயிடும், உடனே அம்பு எடுத்து கண்ணை தோண்டி அப்பிடுறாரு. என்ன என்ன விதமான அன்பு இது அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுமா? கதைகளில் வேணா நம்ம கேட்கலாம். இது உண்மையா அந்த இடத்துல நம்ம இருந்து யோசிச்சோம்னா நம்ம பண்ணுவோமா? அந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள கேட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். வச்சு அப்பிட்டாரு.
திடீர்னு பார்த்தா இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது. அடடா அப்படின்ட்டு டக்குன்னு அந்த இடத்துல காலை வச்சுக்கிட்டு, ஏன் இன்னொரு கண்ணை நோண்டிட்டு அது எங்க இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக காலை தூக்கி வச்சுட்டு அம்பெடுத்து 2வது கண்ணையும் தோண்ட போயிட்டார். அப்பா இறைவனாலேயே பொறுக்க முடியல, அப்பா கண்ணப்பா நில்லப்பா கையை பிடிச்சிடுறாரு. என்ன பண்ற அப்படின்ட்டு கையை பிடிச்சிடுறாரு. இப்ப அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய தரிசனம் அவர் ஆட்கொண்ட விதம் தன்னோடு கலக்க செய்து விட்டார், முக்தி அளித்து விட்டார் கண்ணப்ப நாயனாருக்கு. இந்த இடத்துல தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த உணர்வு பூர்வமான பிணைப்பு இறைவனிடம் இருக்க வேண்டும். உணர்வு பூர்வமான பிணைப்பு அந்த இறைவனிடம் இருக்கும் பொழுது நாம் கொண்ட அந்த பக்தி அப்படிங்கிறது மேலானதாக இருக்கும். இறைவனுக்கும் நமக்குமான உணர்வாக அது இருக்குமே தவிர வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக அது இருக்காது.